என்னமோ டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறது வெளியிலேருந்து வந்தோட்டி இன்னும் கேஸ் போடலை, இன்னும் ஆளுங்கட்சிக்கு ஜிங்சாங்க அடிச்சுக்கிட்டு இன்னும் கேஸ் யாருன்னு நான் போடலைன்னு நினைக்கிறேன். ஏயா ஒத்தாசை, நான் உன்னை கேட்குறேன், உனக்கு இனிமேல்லாம் மரியாதைலாம் உனக்குலாம் கிடையாது. நான் உங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு நானே வீடியோ போட்டிருக்கேன். உன் வீட்டில் சாக்கடை ஊற்றுன அன்னைக்கு சட்டசபையில் குரல் கொடுத்தது எடப்பாடியார். உன் மேலே ஒவ்வொரு தரக்கையும் திமுக அரசு குண்டாஸ் போடும்போதும் குரல் கொடுத்தது எடப்பாடியார். கட்சி கூட்டணிக்காக பேசுனாங்களா இல்லையா அது மேலிடத்துக்கு தான் தெரியும். ரைட்டா? அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்பவும் பேசினாங்க. சோபா போனதை பத்தி பேசியா? 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கினதை, குதிரை பேரம் பேசினதை பேசியா? இப்ப போயிருக்காங்கல்ல, அதை பத்தி பேசியா? அனைவருக்கும் வணக்கம். நான் முந்தா நாள் சரியா வீடியோ பார்க்கல, கொஞ்சம் வேலை பலு இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சிருந்தேன். அந்த சவுக்கு சங்கர்னு ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கிறா, அப்படி இல்லை நம்ம ஒத்தாச சங்கர். ஒத்தாசன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்தாச சங்கர் தான், சவுக்கு சங்கர்லாம் இல்லை, ஒத்தாச சங்கர். இந்த ஒத்தாச சங்கரை என்னமோ டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறது வெளியிலேருந்து வந்தோட்டி இன்னும் கேஸ் போடலை, இன்னும் ஆளுங்கட்சிக்கு ஜிங்சாங்க அடிச்சுக்கிட்டு இன்னும் கேஸ் யாருன்னு நான் போடலைன்னு நினைக்கிறேன். ஏயா ஒத்தாசை, நான் உன்னை கேட்குறேன், உனக்கு இனிமேல்லாம் மரியாதைலாம் உனக்குலாம் கிடையாது. நான் உங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு நானே வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி யூடியூபரோட ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து அத்தனை பேரும் வீடியோவோ ஆழ்ந்த இரங்கலோ போஸ்ட்டோ அத்தனை பேரும் அத்தனை தொண்டனும் போட்டிருக்கான். ரைட்டா? போன ஆட்சியில் உன்னை ஒடுக்குறாங்க, கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒவ்வொரு தடவை குண்டர் சட்டம் போடும்போதும் உதவி செஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாள் நிர்வாகி இந்நாள் நிர்வாகின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர்த்திட்ட காசு வாங்கி தின்னுட்டு இருக்க. சரியா? விசுவாசமா இரு. அவங்களுக்கு தான் நீ அவங்க போடுற எலும்பதான் நீ பொறுக்கிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியும். உன் வீட்டுல சாக்கடை ஊத்துன அன்னைக்கு சட்டசபையில குரல் கொடுத்தது எடப்பாடியார். உன் மேல ஒவ்வொரு தரக்கையும் திமுக அரசு குண்டாஸ் போடும் போதும் குரல் கொடுத்தது எடப்பாடியார். அதிமுக தான் உனக்கு அவ்வளவும் உதவி பண்ணியிருக்குது. உன்னைய வச்சு கொல்லணும்னு முடிவு பண்ணப்பையும் உதவி செஞ்சது அதிமுக தான். முழுக்க சொல்ல போனா எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். இன்னைக்கு நீ வெளியில இருந்து வந்தப்ப நீ யாருகிட்ட போய் யாருகிட்ட 2 பேர் கொடுக்குற காசை பொறுக்கி திங்கிறன்னு எங்களுக்கு தெரியும். சரியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. கட்சி எங்க கட்சி? அது தொண்டர்களாலான கட்சி. மேல இருக்கிற கட்சி கரையுது. உனக்கு என்ன அக்கறை? நீ என்ன அரசியல்வாதியா? இல்ல எங்க கட்சியில இது உறுப்பினரா இருக்கியா? இல்ல எங்க கட்சியில இது போஸ்டிங்ல இருக்கியா? எங்க கட்சியா? அது கரைஞ்சா என்ன? உனக்கு எப்படி போனா உனக்கு என்ன? எல்லாம் போயிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் பதவி வெறி போயிட்டே இருக்காங்க. உனக்கு எங்க வலிக்குதுன்னு நான் கேட்கிறேன். இது கட்சி எங்க கட்சி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1 கோடிக்கு மேல இருக்கிற தொண்டர்களாலான கட்சி. போனவன் யாரும் என்ன? எல்லா தொண்டனும் போயிட்டானா? எல்லா தொண்டனும் போயிட்டாங்களான்னு. சரி, இந்த மேட்ரு நடந்தப்ப நீ ஜெயில இருந்த, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது எல்லாமே அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு ஆள் பிரஸ் மீட் கொடுத்தாருல, அவரு சொன்ன பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரோ அதை அப்படியே நீ ரிப்ளிகா பண்ற. ஜெராக்ஸ் எடுத்து ஏன் அந்த ஸ்கிரிப்டை இன்னைக்குதான் நீ படிச்சியா? நீ பாட்டுக்கு வந்து அப்படியே உன்கிட்ட உன் மேல வந்துட்டு எந்த நேரமும் ப்ரெஸ் பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக நீ வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன வேணா பேசுவியா? யாரு நீ? ஃபர்ஸ்ட் என்னது 1,75,00,000 ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, பாரு, கட்சி கூட்டணிக்காக பேசுனாங்களா இல்லையா அது மேலிடத்துக்கு தான் தெரியும். ரைட்டா? அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்பவும் பேசினாங்க. எடப்பாடியார் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அங்க யாரும் நாங்க கூட்டணிக்கு பேசலன்னு ஒரே அடி அடிச்சிட்டாரு. இவங்க கூட கூட்டணிக்கு போனா இன்னைக்கு புதுசா வந்த அமைச்சரவைக்கு போய் அமைச்சர் வாங்கிக்கிட்டு இவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பெஞ்சு தட்ட சொல்றீங்களா? 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கோம். 31 வருஷம் ரூலிங் பார்ட்டி இருந்த கட்சி போயிட்டு இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச கட்சிக்கு பின்னாடி போக சொல்லிட்டியா? அது எங்க பிரச்சனையா? உனக்கு எங்க வலிக்குது? அது அதிமுகவோட பிரச்சனை.
அது எங்க கட்சி மேட்ரு, ரைட்டா? எங்க கட்சியில இருந்து போறாங்கன்னா போயிட்டு போறாங்க, துரோகிங்க போயிட்டு போறாங்க. நான் தயவு செய்து சொல்றேன், நான் ஒன்னு கேட்கறேன், தில்லு திராணி இருந்தா நான் அந்த 2 பேத்துக்கிட்ட இந்த காசே வாங்கல. அதிமுக முன்னாடி கட்சியில இருந்தவங்ககிட்ட நான் காசே வாங்கல, சொல்ல முடியுமா உன்னால? யாரோ போடுற 2 எலும்பு துண்டை பொறுக்கி திங்கிற நாய் நீ. உனக்கு இதுக்கு மேல நான் மரியாதை எல்லாம் பேசினாலும் வேலைக்காவது. அது என்ன ஆனா ஒன்னா கரை, இது எடப்பாடியார் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, நீ பாட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுற. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீயே ஜெயில இருந்துட்டு போன வாரம் தான் வந்த. இப்பவும் சொல்றேன், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தொண்டர்களால் ஆன கட்சி. அந்த கட்சியை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. திரும்பவும் நீ ஏதாவது மைக்கு போட்டு ஏதாவது பேசுன, அப்புறம் சந்திக்கிற விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். சும்மா சரி, நீ இவ்வளவு யோகிதன் தானே, சோபா எக்ஸாம்பிள் உன் வலிக்கே வரேன். சோபா எதுக்காக போச்சு? எதுக்காக கட்சியில இருக்கிற பொதுச் செயலாளரை மீட் பண்ணாம 2ஆம் கட்ட தலைவர்களை பேசினாங்க? அது இல்லாம இது இப்ப அந்த முன்னாடி அந்த கூட்டணிக்கான முன்னாடி நடந்தது இந்த டிவிகேல இருந்து நீ முத கொண்டு எல்லாமே பேசுறீங்கல்ல. இந்த 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கினார்ல, எவ்வளவு விலை கொடுத்தாரு, எத்தனை கோடி கொடுத்தாங்க, எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆச்சு, அதை தில்லு திராணி இந்த பேச வேண்டியதானே? இத்தனை கோடி கொடுத்தாங்க இப்போ ஒரு எம்எல்ஏக்குன்னு, எவ்வளவு மார்க்கெட் ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான், நாங்களும் தெரிஞ்சுக்கோம்ல. சோபா போச்சு, அந்த சோபாக்குள்ள என்ன இருந்துச்சு கேட்டு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு உனக்கு தில்லு இருக்கா? அது உன்னால பேச முடியுமா? திருப்பி தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பச்சோந்தி, இனிமேலும் உன்னைய வந்துட்டு நான் சவுக்கு சங்கரெல்லாம் கூப்பிடுற மாதிரிலாம் இல்லை. உனக்கு இனிமேல் ஒத்தாச சங்கர் தான். ஒத்தாச. இப்பவும் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் சைலண்டா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நேரங்காலம் சரியில்லைன்னு அமைதியா இருக்காங்க. அப்புறம் நாங்க பூந்து விளையாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நடக்கிறதே வேற. உன் வாய்க்கு வந்ததெல்லாம் இங்க வந்து பேசக்கூடாது. உன் வாய்ஸ் சாவிடெல்லாம் எங்க கிட்ட விடக்கூடாது, ரைட்டா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒவ்வொரு தொண்டனும் கொதிச்சு போயிருக்கான். நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசுவ. கரையுது கட்சி கரையுதுன்னா அது எங்க பிரச்சனையா? எப்பா பார்த்தாலும் சும்மா மைக்கா பிடிச்ச உடனே வந்துட்டு அதிமுக போயிருச்சு, கரைஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, 4ஆ போச்சு, 3ஆ போச்சு, இது திமுக கூட கூட்டணி வைக்க போயிட்டாங்க. ஏன் பார்த்தாலும் கூட்டணி வச்சாங்களா? ஆட்சி அமைச்சாங்களா? சும்மா அவன் அம்மான் இருக்காங்க. ஐயா எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட கட்சி. எங்களுக்கு தெரியாது எங்க கட்சியை எப்படி கொண்டு போகணும்னு. 1 கோடிக்கு மேல தொண்டை இருக்கிறான். மேல இருக்கிற 4 மாவட்ட செயலாளரோ 4 எக்ஸ்எம்எல்ஏவோ போறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசா போன மாதிரிலாம் கிடையாது, சரியா? 96ல வெறும் 4 சீட்டு தான் ஜெயிச்சோம். 96ல வெறும் 4 சீட்டு. 2001ல ஆட்சியே பிடிச்சோம். திரும்பவும் சொல்றேன், ஐயா சவுக்கு சங்கர் ஒத்தாச சங்கருக்கு நான் வைக்கிற ஒரே கோரிக்கை, இந்த ஒத்தாசைக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை, இனிமேல் நீ மைக்க பிடிச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை பத்தி நீ பேசக்கூடாது. விமர்சனம் வைக்கிற அதெல்லாம் இருக்கே, இந்த கட்சிக்கு இந்த அங்க போச்சு இங்க போச்சு, நீ யார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடுறன்னு எங்களுக்கு தெரியும், சரியா? நானே வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி இந்த ஆளை இந்த பாடுபடுத்துறாங்களே திமுக கவர்மெண்ட், அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஒவ்வொருத்தரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அத்தனை தொண்டனும் உனக்காக ட்வீட் போட்டிருக்கான். உனக்கு ஒவ்வொரு டைமும் நடக்கிற அநீதிக்கு எதிர்த்து நீ கொதிச்சு போயிட்டாங்கடா. நீயே ஜெயில இருந்துட்டு உள்ள இருந்து உனக்கு யாரு சொன்னா? அவங்க பேசும்போது என்ன விளக்கு பிடிச்சியா நீ? அப்புறம் எனக்கு நல்லா வாயில வந்துடும். வெளியில வந்தமா யாரு புறப்படுறாங்களோ வாங்கி தின்ட்டு நீ பாட்டுக்கு ஒழுங்கா உன் பொழப்ப பாரு. இதுக்கு மேலையும் வந்து எங்களை ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. உனக்கு கொடுத்த மரியாதை அவ்வளவுதான், மரியாதை கெடுத்துக்கிட்ட. ஏப்பா பார்த்தாலும் 4-5 அன்னைக்கு நீ எங்க இருந்த? அன்னைக்கு நடந்தது பிரச்சனை. உதயநிதி ஒப்பாரி வச்சாரு, டிவியை உடைச்சாரு, துர்காமையார் எழுதாங்க.
அவங்க வீட்டுல இருந்து என்னமோ பார்த்த மாதிரி நீ பேசுற. அவரு என்ன சொன்னாரு, எங்க பொதுச் செயலாளர், அந்த மாதிரி கூட்டணிக்கு எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. இவங்க கூட கூட்டணி வச்சா இவங்க கூட போயிட்டு நாம போய் பெஞ்சு தட்டணுமா? 15 மினிஸ்ட்ரி தரேன்னாங்க. ஏன் ஓன்ட்ட சொன்னாரா விஜய் கூப்பிட்டு 15 மினிஸ்ட்ரி தரேன் அதிமுகவுக்கு வாங்கன்னு ஓன்ட்ட சொன்னாரா? வாய்க்கு வந்ததெல்லாம் சவுடால பேசிட்டு இருக்க. சும்மா சோபா போனதை பத்தி பேசியா? 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கினத குதிரை பேரம் பேசினதை பேசியா? இப்ப போயிருக்காங்கல்ல அதை பத்தி பேசியா? எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாங்கன்னு அது உன்னால பேச முடியுமா? ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு பேச முடியுமா உன்னால? அதெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அதிமுக பத்தி உனக்கு என்ன இலக்காரமா இருக்கான்னு? அதிமுக தொண்டை யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான். உன் வாய்க்கு வந்ததெல்லாம் எங்க, உன் வாய்ஸ் சவுடெல்லாம் எங்க கிட்ட கட்டக்கூடாது, ரைட்டா? உன் வீட்டுல சாக்கடை தண்ணி ஊத்துனப்பையும், நீ உன்னை குண்டாசுல புடிச்சு போட்டப்பையும், உங்க அம்மா இறந்தப்பையும், அவ்வளோ தூரம் போயிட்டு அங்க பிரச்சாரத்தை அன்னைக்கு பிரச்சார உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அம்மாவுக்கு இரங்கல் சொன்னாரு, இரங்கல் செய்தி சொன்னாரு. அப்பேற்பட்ட மனுஷனை போயிட்டு நீ பாட்டுக்கு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்க கூடாது. ஒத்தாச சங்கர் அவர்களே, உங்க ஒத்தாசை வேலையை மட்டும் பாருங்க. யாருக்கு ஒத்தாசையா இருக்கணுமோ அந்த ஒத்தாசை வேலையை மட்டும் பாருங்க, ரைட்டா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை சீண்டி பார்க்க கூடாது. உங்க ஒத்தாசை வேலையோ என்னமோ அதை மட்டும் பாருங்க. யாரு 2 பேர் காசு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு இருக்கணும். நன்றி.